வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்லெஸ் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி பார்க்கலாமா? இந்த கொடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே மெஷர்மெண்ட் கரெக்டான ஒரு அளவில் தான் இருக்குது. நீங்கள் புதுசாக செய்கிறவங்க இந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நான் இதில் கிராம் அளவுகளில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கோதுமை மாவு உபயோகப்படுத்தியிருக்கேன். ஆஷீர்வாத் பிராண்டில் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நான் செஞ்ச ப்ரௌனியில் கோதுமை மாவில் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் அளவுக்கு இந்த கோதுமை மாவை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒயிட் காம்பவுண்டு நான் இதை எடுத்திருக்கேன் இந்த ஒயிட் ப்ரௌனி செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே டார்க் அமௌண்ட் சாக்லேட்டு யூஸ் பண்ணி நான் ப்ரௌனி போட்டிருக்கிறேன். பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள். அதுவும் ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம ஒயிட் காம்பவுண்ட் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பட்டரோடு சேர்த்து நம்ம டபுள் பாயில்டு மெத்தடில் நம்ம இதை உருக்கி எடுத்துக்கிடலாம். நான் அதனால் இப்போ நமக்கு 100 கிராம் பட்டர் ஒயிட் காம்பவுண்ட் இப்போ நமக்கு தேவை. இப்போ அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இது கூடயே நான் பட்டர் எடுத்துக்கிறேன். இது ஹோம்மேடு பட்டர். நான் வீட்டிலையே எப்படி பட்டர் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். இதில் 50 கிராம் அளவுக்கு நான் இந்த பட்டர் எடுத்துக்கிடுதேன். நான் செஞ்ச கேக்கு ப்ரௌனி எல்லாத்துக்குமே நான் வீட்டில் ரெடி பண்ண பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஹோம்மேடு கண்டென்ஸ்டு மில்க். நம்ம எக்லெஸ்ஸில் செய்ய போகிறோம் இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை. அதனால் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு நான் வீட்டிலையே இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. நான் இது 70 கிராம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 100 கிராம் வரைக்கும் நீங்கள் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு அதாவது மில்க் மெய்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரெடி பண்ணதில் எனக்கு 70 கிராம் கிடச்சிது. பேலன்ஸ்க்கு நமக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இளம் சூடான தண்ணீர் சேர்த்துக்கலாம் அல்லது பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த பட்டர் அந்த பிளேட்டை இதில் நம்ம வச்சுட்டு இது நல்லா உருகி வரணும். சாக்லேட்டும் பட்டரும் நல்லா உருகி வரணும். நீங்கள் நான் சாக்லேட்டை பொடிசாக கட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். டக்குன்னு நான் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை எல்லாத்தையுமே நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ஏதாவது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா சலித்து எடுத்து வைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம முதல்லையே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா பொதுவாக ப்ரௌனியில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம எக்லெஸ்ஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் சாஃப்டாக வரணுங்கிறதுனால நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதிக அளவு சேர்க்க வேண்டாம். இது இந்த பட்டர் இன்னும் கொஞ்சம் நமக்கு உருகி வரணும் சாக்லேட்லாம். இப்போ நம்ம எனக்கு ட்ரே இல்லை. அதனால் நான் இது இது ப்ரௌனி ஏற்கனவே டார்க் ப்ரௌனி பண்ணும்போது அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணேன். பாருங்கள், நான் இதில் பேப்பர் நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். இது போல் ஒரு நீளமாக எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா தூக்கி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர் விட்டு இது போல் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ட்ரே வாங்குகிற வரைக்கும் இந்த பிளேட்டை நான் இப்படி உபயோகப்படுத்தலான்ட்டு இருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம அந்த ரவுண்ட் கலர் ஷீட்டை நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இந்த ரவுண்ட் கலர் பட்டர் ஷீட்டுக்கு மேலே மறுபடியும் நம்ம ஆயில் நல்லா தடவி எடுத்துடலாம். அப்படி வைக்கும்பொழுது நமக்கு ப்ரௌனி நம்ம ஒட்டாமல் நல்லா வரும். அந்த பிளாக் கலர் ப்ரௌனியில் நான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் இந்த ஐடியா ரெடி பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு ப்ரௌனி ரெடி பண்ணுறதுக்கு ட்ரே ரெடியாக இருக்குது.
இப்போ பார்க்கலாம், நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டு அந்த பட்டரோட இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து அந்த ஆவியில் நீராவியில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மறுபடியும் வந்து அது ஒரு போல் தெரிஞ்சது போல் ஆகிடும். அதனால் இது இப்போ கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போமே இதை வெளியே எடுத்துடலாம். இந்த தண்ணி இருக்கட்டும். இதில் நமக்கு இளம் சூடான தண்ணீர் வந்து நமக்கு எப்படியும் தேவைப்படும். நான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட் வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யக்கூடிய ப்ரௌனி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் ஏற்கனவே 2 தடவை இந்த மாவை சலித்து எடுத்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் இது 3வது தடவை இதை நான் டைரெக்டாக இதில் சலித்து எடுத்துக்கிறேன். சலித்து எடுக்கும்போது மாவுலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா வரும், சாஃப்டாகவும் வரும். இப்போ நம்ம கலந்துடலாம். இப்போ இது வந்து ரொம்பவும் ஸ்பீடாக கலக்க வேண்டாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகுது பார்த்திங்களா. ஆனால் எப்படியுமே அந்த நம்ம டார்க் ப்ரௌனியை விட இந்த ஒயிட் ப்ரௌனி வந்து கொஞ்சம் டோ வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும். அதனால் கொஞ்சம் பால் அல்லது இளம் சூடான தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குறதா இருந்தாலுமே லேசான சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிறது சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாவை வந்து நம்ம ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதே ரவுண்ட் ஷேப்பில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த பிளேட்லேயே நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸை வைக்கிறதுக்கு வந்து நட்ஸு எதுவும் அது உங்களுடைய சாய்ஸ். நான் இன்றைக்கி வந்து அந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டையே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நான் இதில் வைக்க போகிறேன். பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் வைக்கலாம். இந்த சாக்லேட்டே வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் எப்போவுமே நான் இதே பண்ணுறேன். இந்த சாக்லேட்டை தான் நான் யூஸ் பண்ணுறது. நான் இதில் வந்து பீஸாக கட் பண்ணுறதுக்கு ஏற்றாற்போல் நான் ஒரு 9 பீஸ் இதில் நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த ப்ரௌனியை வந்து 9 சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஈஸியாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷமாக நல்ல சூடு ஏறி இருக்குது. 5 அல்லது 10 நிமிஷம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ இந்த ப்ரௌனியை வச்சிடலாம். இந்த கடாயில் இந்த பிளேட்டு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இனிமேல் நான் பிளேட்டு வாங்குகிற வரைக்கும் இந்த பிளேட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம், கரெக்டான 25 நிமிஷத்தில் எனக்கு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இது கேக்கு போல் நல்லா ஆறின பிறகு தான் எடுக்கணும்னு இல்லை. சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து இப்போ இந்த குச்சி விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது குச்சியில் வந்து டோட்டலாக மாவே இல்லாமல் இருக்கிறத விட ஓரிரு துகள்கள் வந்து அதில் இருக்கிறது போல் இருந்ததுன்னா ப்ரௌனி கரெக்டான அளவில் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதை கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது ப்ரௌனி. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் இருந்து நான் இந்த ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த பேப்பர் இருக்கிறதுனால இப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லேசான சூடாக இருக்கும்போதே நம்ம ப்ரௌனியை வந்து கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் அழகாக வந்திருக்கு. நான் ஏற்கனவே சாக்லேட் ப்ரௌனி போட்டிருக்கிறேன், டார்க் சாக்லேட் ப்ரௌனி போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்லெஸ்ஸும் போட்டிருக்கேன், எக்கு கலந்ததையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் ரெண்டுமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரௌனியை கட் பண்ணிடலாம். நான் லேசாக சூடாக இருக்கும்போதே நான் இதை கட் பண்ணிடுறேன். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசாக செய்கிறதா இருந்தால் இந்த அளவில் செஞ்சுக்கோங்க. இதை விட குறைஞ்ச அளவில் செய்ய வேண்டாம், இது கரெக்டாக வரும். அதனால் இந்த அளவில் பயன்படுத்தி இப்படியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.